உண்மையா இருந்தாரு. ஒரு நாள் எங்க அப்பா செத்துட்டாரு. கேத்தலிக் சிஸ்டர் போய் கேட்ட எங்க அப்பா எங்க இருக்கிறான்னு. அவங்க சொன்னாங்க, சாகாத புழு உள்ள உலகத்துல அவ்வியாத நெருப்புல உங்க அப்பா இருக்கிறாரு, அதுக்கு பேர் நரகம். சிஸ்டர், எங்க அப்பா நல்லவர், நல்லவங்க நரகத்துக்கு போவாங்களா? அது எனக்கு தெரியாது. இயேசுதான் வழி. இந்த வழியாய் வந்தவர்கள், அவர்கள் இயேசுவை வழியாய் அவர்கள் பரலோகத்துக்கு போவார்கள் என்று சின்ன சிம்பிள் சூழ்ச்சி அவங்க சொல்லி தந்தாங்க. பிரியமான கர்த்தருடைய பிள்ளையா, கண்ணீரா வடிச்சேன். நான் ஒரு நாள் நரகத்துக்கு போறேன், எங்க அப்பாவை நரகத்துக்கு போறாரு. சிஸ்டர் பத்மா முதலியார் அவருடைய தகப்பனார் சிறு வயதிலேயே மரிச்சிறாரு. இவங்க ஆர்சி ஸ்கூல்ல படிச்சவங்க. அந்த சிஸ்டர் கிட்ட போய் கேட்குறாங்க, எங்க அப்பா எங்க இருப்பாருன்னு. உங்க அப்பா சாகாத புழுக்கள் மத்தியிலையும் அவியாத நெருப்பு மத்தியிலையும் இருப்பாரு, அந்த இடத்துக்கு பேர் நரகம் அப்படின்றாங்க. இங்க சிறு குழந்தைகளுடைய மனசுல எப்படியெல்லாம் ஒரு தவறான விஷயத்தை இவங்க பதிக்கிறாங்க பாருங்க. ஒரு அந்த குழந்தை பயப்படுது, நானும் மறிச்சு எங்க அப்பா கூட போக போறேன் நரகத்துக்கு அப்படின்னு. இங்க பரலோக நரகம். அவங்க இன்னொன்னு சொல்றாங்க பாருங்க, இயேசு கிறிஸ்து அவருடைய வழியில நடந்தா தான் நம்ம பரலோகம் போக முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இங்க பரலோகம் நரகன்ற வார்த்தைகளை வைத்து இவங்க மக்களை பயமுறுத்தி நிற்காங்க பாருங்க. ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை இவங்க கொடுக்கறது கிடையாது. நம்ம இப்போ நடைமுறை வாழ்க்கையில நம்ம பார்க்காத ஒரு விஷயம் இதெல்லாம், பரலோகம் நரகம். இந்த வார்த்தைகளை வேறொரு பொருளை குறிக்குது. இவங்க பரலோகம் நரகம்னா அது மேலோகத்தில் இருக்குது, நம்ம மரித்த பிறகு போற இடம் தான் இதெல்லாம் நரகம் பரலோகம் அப்படின்ற ஒரு தவறான விளக்கத்தை மக்களுக்கு கொடுத்துங்கிறாங்க. இந்த சின்ன வயசுல இருக்கும்போது அந்த சிஸ்டர் பத்மா முதலியார் அவர்கள் ரொம்ப எவ்வளோ மனசு கஷ்டப்பட்டு இருப்பாங்க பாருங்க. எங்கள் அப்பா நல்லவரே, எங்கள் அப்பா நரகத்துக்கு போயிருக்க மாட்டாரு அப்படின்றாங்க. இங்கே நம்முடைய வாழ்க்கையை நம்ம கொஞ்சம் நிதானிச்சு பார்க்கணும். இந்த பைபிள் எதுக்காக எழுதப்பட்டது, இந்த பரலோகம் நரகன்ற வார்த்தைகளை எதை குறிக்குது, அது நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் எந்த பகுதியை குறிக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம அலசி ஆராயணும். அதை விட்டுட்டு வார்த்தையாகவே பேசிட்டு இருந்தால் அந்த பைபிளை எப்படி டிஸ்கிரைப் பண்ணிக்குதோ அதே அப்படியே சொல்லிட்டு இருந்தால் அந்த பரலோகத்துக்கு நரகத்துக்கு என்ன அர்த்தம், அந்த வார்த்தைகளுக்கு என்ன அர்த்தம், அது பூலோகத்தில் இருக்குதா அப்படின்னு ஒரு ஆராய்ந்து பார்க்கணுமா இல்லையா? நாம் இந்த வாழும் நாட்களிலே இந்த பரலோகம் நரகம் என்ற வார்த்தைகள் எங்கே இருக்குது அதை நம்ம யோசிக்கணும். அதை விட்டுட்டு இது நம்ம மரித்த பிறகு போகிற இடம் அப்படின்னு இவங்க நினச்சிக்கின்னு எல்லாரிடமும் இதை தான் சொல்கிறது. இந்த ரெண்டு வார்த்தையை வச்சு தான் இன்றைக்கி இந்த கிறிஸ்தவ உலகமே பேசிக்கின்னு இருக்குது. இதை நோக்கி தான் ஓடிங்குது. இதை கண்டு பயந்து பரலோகத்தில் போனால் அவியாத சாகாத புழு இருக்குது, அவியாத அக்னி இருக்குது, எந்த நேரமும் எரிஞ்சினே இருக்கோம், எந்த நேரமும் புழு நம்மளை பிடிச்சி குடாஞ்சினே இருக்கோம், நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம் அப்படின்ற ஒரு பயத்தை ஏற்படுத்துகிறாங்க. நம்ம பரலோகம் போயிடணும், இயேசு வழியில் நடந்தால் நம்ம பரலோகம் போயிடலாம் அப்படின்னு ஒரு நினைப்பை இவங்க ஏற்படுத்திட்டு அங்கே சபைக்கு வர சொல்லி பாட்டு பாடுறது, பைபிள் படிக்கிறது, வசனம் படிக்கிறது, வசனத்தை மனப்பாடம் பண்ணுறது, இந்த வேலையை திருப்பி செஞ்சுட்டு இருக்கிறாங்க பாருங்க. இங்கே பைபிள் என்ன சொல்லுது, இந்த உலக வாழ்க்கை நீ வாழு, நரகம் பரலோகம்ன்ற ரெண்டு வார்த்தைகள் நம்முடைய சரீரத்தில் இருக்குது. சரீர செயல்பாடுகளை தான் இந்த பைபிளில் எழுதி வச்சுக்குது. இந்த நம்முடைய உடல் உறுப்புகள் எப்படி செயல்படுது, ஒவ்வொன்றும் கண்ணு ஒரு மாதிரி செயல்படும், ஏன்னா அது ஒரு வகையான செயல்பாடு. வாய் கண்ணு செய்கிற வேலையை செய்ய முடியாது. வாய் சத்தம் வருது, இந்த சத்தம் கண்ணில் வருமா இல்லை காதில் வருமா, அது வேலையை அது செய்யுது, ஏன்னா இதைத்தான் டிஸ்கிரைப் பண்ணுது. இந்த உடல் உறுப்புகள் நாம் பாதுகாத்து நம்ம பயன்படுத்த வேண்டும், அதுதான் சொல்லுது. நரகம் என்றால் நம்முடைய சரீரத்தினுடைய வயிற்றுப்பகுதியை நரகம், அதுதான் அங்கே டிஸ்கிரைப் பண்ணுது. பரலோகம் என்றது நம்முடைய அறிவு, இந்த அறிவை தான் இங்கே பரலோகன்ற வார்த்தையை வச்சு டிஸ்கிரைப் பண்ணுது. இந்த பைபிள் விளக்குது. நம்ம இதெல்லாம் புரிஞ்சிக்காத நடைமுறை வாழ்க்கையை புரிஞ்சிக்கிறது கிடையாது. இந்த வாழ்க்கையை எடுத்துகிட்டு போய் வசனத்தோடு ஒப்பிடுறது கிடையாது. நம்முடைய சரீரத்தை எடுத்துகிட்டு போய் அந்த பைபிள் இருக்கிற சத்தியத்தோடு ஒப்பிட்டு பார்க்கறது கிடையாது. பரலோகம்னா பரலோகம், நரகம்னா நரகம், அப்படியே பயம் காட்டி அவங்கள எந்த நேரமும் அந்த சபையிலே உட்கார வச்சு அவருடைய நேரத்தையும் காலத்தையும் வீணடிக்கிற ஒரே வேலை தான் இவங்க செய்துங்கிறாங்க.
நாம அடுத்த பகுதியை பார்ப்போம் வாங்க. எங்க அம்மா கருங்கல் பள்ளியாடியிலேருந்து கருங்கலுக்கு பஸ்ல போறதுக்கு காசு கொடுப்பாங்க, வேற எதுவும் கொடுக்க மாட்டாங்க. 2:30 மைல் காலையில 2:30 மைல் சாயங்காலம் நடந்து 5 ரூபாய் சேர்த்து வச்சு டிராக்டர் வாங்கி ரோட்ல நின்று கொடுப்பேன். என் ஃப்ரெண்டெல்லாம் சொல்லுவோம், பைத்தியக்காரியுமே ரோட்ல கோணி போய் வச்சுட்டு நிக்கிறியே, நாங்களாம் எவ்வளவு ஸ்டைலா நிக்கிறோம் பாருன்னு. நான் சொல்ல எல்லாரும் பைத்தியம், சினிமா பைத்தியம், பூ பைத்தியம். சிஸ்டர் பத்மா முதலியாருடைய அம்மா ஸ்கூலுக்கு போகிறதுக்காக காசு கொடுப்பாங்க. அந்த காசை பஸ்ஸில் போகாது நடந்தே போய் 2 கிலோமீட்டரு அப் அண்ட் டவுன் 5 கிலோமீட்டர் நடந்து அந்த 5 ரூபாயை சேர்த்து வச்சு ட்ராக்ஸ் வாங்கி அங்கே பஸ் ஸ்டாண்டில் வரவங்களுக்கெல்லாம் கொடுக்குற வேலையை செய்துறாங்க ஸ்கூல் முடிச்சுட்டு வர நேரத்தில். அப்போ அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கேட்குறாங்க, ஏன்னா பைத்தியக்காரி மாதிரி கோணி பையை வச்சு நிற்கிற, நாங்கள் எவ்வளோ ஸ்டைலாக நிற்கிற பாரு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதுக்கு இவங்க என்ன சொல்கிறாங்க, நீ தான் பூ வச்சுக்கிற பைத்தியம், நீ தான் சினிமா பார்க்குற பைத்தியம் இப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நம்ம பூ வச்சுக்கிறது தவறு, சினிமா பார்க்குறது தவறு, அந்த ஒரு தவறான ஒரு எண்ணத்தையும் மக்களுடைய மனசில் இவங்க பதிய வைக்கிறாங்க. சினிமா பார்த்தா அது சாத்தான், நரகத்துக்கு போயிடும், பூ வச்சா நரகத்துக்கு போயிடும், இப்படி இவங்க ஆர்சி ஸ்கூலில் படித்தா இருந்தாலும் இவங்க அதுக்கப்புறம் பின்னாட்களில் பெந்தே கோஸ்தே ஒயிட் அண்ட் ஒயிட்டில் இருக்காங்க பாருங்கள். இங்கே இந்த பெந்தே கோஸ்தே என்பது ஒரு நடைமுறை வாழ்க்கையை சொல்ல மாட்டாங்க. எப்பவும் பரலோகம், நரகம், அந்நிய பாஷை, அபிஷேகம், புதிய வானம், புதிய பூமி அப்படின்ற வார்த்தையெல்லாம் பேசுறது யாருன்னா இந்த பெந்தே கோஸ்தேக்காரர்கள் தான். இதை மற்றவங்க ஃபாலோ பண்ணி அவங்கவுங்க சபையில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சிஸ்டர் எவாஞ்சலின் போன்றவர்கள் இவங்க இந்த பெந்தே கோஸ்தே பிரசங்கங்களை தான் நிறைய இவங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வேற ஒரு புதுசாக இவங்க கண்டுபிடிச்சல. இந்த டிபிஎம் காரங்க பேசுகிற பேச்சே தான் இவங்க பேசுறது. அதுக்கப்புறம் தான் அதிகமாக இந்த சபைகளில் அல்லேலூயா சொல்கிறது, பாஸ்டிங் ப்ரேயர் வைக்கிறது, கன்வென்ஷன் வைக்கிறது எல்லாம் இவங்க சொல்லி கொடுக்குறது தான் மற்றவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த மாதிரி மக்களுடைய மனசில் ஒரு நல்ல விஷயத்தை சொல்கிறது கிடையாது. இவங்க பரலோகம், நரகம், ட்ராக்ஸ் கொடுத்துட்டா மற்றவங்களெல்லாம் கிறிஸ்துவர் ஆகிடுவாங்களா, மற்றவங்களெல்லாம் நம்ம கிறிஸ்துவர் ஆகிட்டா அது ஒரு பெரிய சாதனையாக. இப்போ சிஸ்டர் என்ன செய்கிறாங்க, கிறிஸ்துவர்கள் ஆகிட்டாங்க, ட்ராக்ஸும் கொடுக்குறாங்க. எத்தனை வருஷமாக இவங்க இருக்கிறாங்க. சமீபத்தில் நான் 2 வருஷத்துக்கு மேலே ஏசியா பாஸ்டர் மரித்த ஒரு நாளில் இவங்க வந்திருந்தாங்க. மரித்த அன்னைக்கு சபை அவருடைய சர்ச்சில் வந்து அவரை பற்றி சாட்சி கொடுத்தாங்க. அப்போது பார்த்துக்கிறோம் நான் இவங்க எத்தனை காலமாக இவங்க பிரசங்கம் பண்ணி எவ்வளோ பாட்டுகள் பாடுகிறாங்க. பாட்டு பாடுறது தான் இவங்க மெயின். அது மாதிரி எத்தனையோ வருஷ காலமாக இவங்க இந்த கிறிஸ்தவத்தை பற்றி, பைபிள் விளக்கத்தை பற்றி, பரலோக நரகன் இவங்களும் பேசி என்ன மாற்றத்தை கொண்டு வந்தாங்க. ஒரு இன்னைக்கு கிறிஸ்தவன்னா நல்ல ஒரு வளமான வாழ்க்கை வாழ்கிறாங்களா? அப்படி ஒன்றும் கிடையாது. மகா மோசமான வாழ்க்கை வாழ்கிறது இந்த கிறிஸ்தவர்கள் தான். மற்றவர்களும் நல்லதாக இருக்காங்க. அது இவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்கள், அந்த சிஸ்டர் என்ன சொல்கிறாங்க, உங்கள் அப்பா வந்து நரகத்தில் இருக்காரு அப்படின்னோடனே இவங்க எங்கள் அப்பா நல்லவர், எப்படி அவர் நரகத்துக்கு போனார்? அவங்க அப்பா வந்து கிறிஸ்தவர் அல்லாதவராக இருந்தாலும் அவருடைய வேலை ஸ்தலத்தில் உண்மையாக இருந்திருக்கிறார். யார்கிட்டையும் எக்ஸ்ட்ரா காசு எதுவும் வாங்குறத விட அவருடைய வேலை செஞ்சுட்டு அவர் வந்துடுவார். இப்படி ஒரு உண்மையுள்ளவரை வந்து இவங்க கிறிஸ்தவர் அல்லாதவர்ன்றதுனால நரகத்துக்கு போயிட்டார் உங்கள் அப்பா. இப்படி ஒரு விஷயத்த சொல்லி மக்கள் இன்னைக்கு திசை திருப்பி அந்த இவர்களுக்கு அடிமைகளாக வச்சிருக்காங்க. இந்த பைபிளுடைய கருப்பொருளையோ உண்மையோ சொல்கிறது கிடையாது. இப்போ நரகம், பரலோகம், புழுக்கள் இதையே சொல்லி நீங்கள் அவியாது அந்த அக்னி அணைவே அணையாது, நீங்கள் எரிஞ்சிக்கிட்டே இருப்பீங்க, கத்திக்கிட்டே இருப்பீங்க, கூச்சல் பண்ணி போட்டுக்கிட்டே இருப்பீங்க, அங்கே ஒரு நிம்மதியாக இருக்க முடியாது அப்படின்ற ஒரு எண்ணத்தை உண்டாக்கி இன்னைக்கு இவர்களை வந்து ஒரு மேலான வாழ்க்கையை வாழ வைக்கிறது கிடையாது. ஒரு தரமில்லாத ஒரு பைபிள் விளக்கத்தை கொடுத்து ஒரு மட்டமான வாழ்க்கை தான் வாழ்ந்துங்கிறாங்க. இன்னைக்கு பேங்க் பேலன்ஸ் இல்லை, சொந்த வீடு இல்லை, ஒரு கணவன் மனைவி ஒற்றுமை இல்லை, ஆக வேண்டிய வேலை ஆகிறது இல்லை. இப்படி தான் போயிடுது இன்றைய கிறிஸ்தவ நிலைமை. இந்த வேதமானது ஒரு பைபிள், இந்த வேதமானது ஒரு வாழ்வியல் புத்தகம். இந்த நம்முடைய ஒரு வாழ்க்கையை நல்ல உருப்படியாக வாழ்ந்துட்டு போங்க, உங்களுக்காக வாழ்ந்து கொள்ளுங்கள், உங்களுடைய சரீரத்தை நீங்கள் காத்துக்கோங்க, உங்களுடைய கல்வியை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள், நீங்கள் வந்து உங்களுடைய அறிவை வளர்த்து கொண்டு அதை வைத்து பணம் சம்பாதித்து ஒரு இன்பமான பண பற்றாக்குறை இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்து செல்லுங்கள் அப்படின்றது இந்த பைபிள். அதுதான் கருப்பொருள். நம்முடைய வாழ்க்கை தான் இந்த வசனத்தில் மறைந்திருக்குது.
இந்த நம்முடைய சரீரத்தின் செயல்பாடு தான் அந்த சத்தியமாக எழுதி வச்சுக்குது. இதுதான் உண்மை. நாம் என்ன செய்கிறோம்? இதை ஒன்றுத்தையுமே ஃபாலோ பண்ணுறதில்லை. இவங்க சொல்கிற தவறான வேத விளக்கங்களை தான் இன்றைக்கும் இந்த நொடி முதல் கொண்டு நம்ம ஃபாலோ பண்ணின்னு இருக்கோம். அதனால் நமக்கு ஒரு பயணம் இல்லை. அதாங்க, ஒரு பயணம் அடையாத இருக்கிறோமே, அதை நீங்கள் யோசித்து பார்க்கணும். என்ன இந்த பைபிள் என்ன சொல்லுது? நம்ம ஏன் கஷ்டம் தீரல, வறுமை தீரல, கடன் தொல்லை அதிகமாகினே போகுது, நம்ம ஏன் இந்த நிலைமை அப்படின்னு ஒவ்வொருவரும் யோசிக்கணும். அப்போ நமக்கு நல்ல வாழ்க்கைக்கு இந்த பைபிள் என்ன சொல்லுது அதை யோசிக்கணும். அதை விட்டுட்டு இந்த பழைய பைபிள் விளக்கத்தையே நம்ம ஃபாலோ பண்ணிக்கிறதுல ஒரு நன்மை இல்லை. இந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையை வளப்படுத்தும் வழியை தான் இந்த பைபிள் எழுதி வச்சுக்குது. இந்த வசனங்கள் என்ன சொல்லுது? உங்களுடைய வாழ்க்கையை வளப்படுத்துங்கள், உங்களுடைய எதிர்காலத்தை நீங்கள் வடிவமைத்துக் கொள்ளுங்கள் என்கிறது இந்த பைபிள், அதில் உள்ள வசனங்களும். எனவே சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.